இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தவிக தலைவர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். பெரியார் தமிழ்நாட்டை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக வருத்தப்படுகிறீர்களா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. தவிக தலைவர் விஜய் என்ன விஷயங்கள் எல்லாம் பதிவில் வெளியிட்டுள்ளார்? கூடுதல் விவரம். வணக்கம். தமிழை காட்டுமிராண்டி மொழி என கூறியவரின் படத்திற்கு மாலை போடுகிறீர்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய தினம் மாநிலங்களவையில பேசியிருந்தார். அதற்கு தங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியாரை இழிவாக பேசியதாக கூறி விஜய் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே ஒன்றிய அரசின் நிதியமைச்சர் அவர்களுக்கு வருத்தமா? அப்படியெனில் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே. முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன? குழந்தை திருமணத்தை எதிர்த்தால், விதவை திருமணத்தை ஆதரித்ததால், சாதி கொடுமைகளை எதிர்த்ததால் என சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய நிலையும் பொருத்தி பார்த்து சொன்னால் இன்று எல்லோரும் கேட்கும் சமூக நீதிக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்பே கேட்டவர் என இன்னும் அவரை போற்றுவதற்கான பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். ஒன்றிய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சைகள் கிளப்பும் அளவுக்கு வலுவானவராக இன்னும் பெரியார் இருக்கிறாரே, இது போதாதா? அவரையும் தமிழ்நாடு ஏன் இன்னும் மாலை மரியாதை செய்து போற்றுகிறது என்பதற்கு பெரியார் போற்றுதும் பெரியார் சிந்தனை போற்றுதும் என தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.